அங்கிள் முன்னாடி இவரு தைரியமா பேச மாட்டார்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இவரு ஏற்கனவே என்கிட்ட பேசினத நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இப்ப உங்க முன்னாடி நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். எல்லாருமே கேளுங்க. அப்பதான் இவர் மனசுல என்ன இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அனிதா, என்ன மன்னிச்சிருங்க நட்ராஜ். உங்க மனசுல என்ன இருக்குன்னு உங்க வீட்டுல இருக்க உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக தான் இப்படி பண்றேன். அங்கிள், இத கேளுங்க. இங்க பாருங்க நட்ராஜ், உங்க அப்பா கால்ல விழுந்தாரு. நான் கெஞ்சி கேக்குறேங்க, கண்டிப்பா அவர் மனசு மாறும். ப்ளீஸ். ஐயோ அனிதா, நான் சொல்றதே நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. எங்க அப்பா நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அவர் அந்த காலத்து மனுஷன். அவர்கிட்ட இந்த காதல் கீதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. நீங்க அவர்கிட்ட பேசுனீங்களா? எவ்வளவு பேசுறது அனிதா, எவ்வளவு பேசுறது? நான் எவ்வளவு பேசி பார்த்துட்டேன். ஆனா அவர் என்னோட ஆசையை விட, என் பிரியத்தை விட குடும்ப பகை அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் மட்டும் தானே நட்ராஜ லவ் பண்றதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்போ உங்க பையனோட மனசுல என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. இப்ப எங்களுக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. பாருமா, என் முடிவை நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியாச்சு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த கல்யாணம் நடக்காது. இந்த கல்யாண ஆசை அடியோட மறந்துடு. வீட்டுக்கு போ. கல்பனா வேதவல்லி, இந்த பொண்ணுக்கு நல்ல புத்தி சொல்லி வீட்டுக்கு அனுப்புங்க. அனிதா, சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. தயவு செஞ்சு நீ இங்க இருந்து கிளம்பு. நான் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் என் மனசுல என்ன இருக்குங்கறத நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்கல்ல. சரி, முடிவா என்னதான் சொல்றீங்க? இந்த கல்யாணம் நடக்காது, நடக்காது, நடக்காது. நீ நடக்க. சரிங்க அங்கிள், நீங்க உங்களோட முடிவை சொல்லிட்டீங்கல்ல. இப்ப என்னோட முடிவை நான் சொல்றேன். நீங்க நல்லா கேட்டுக்கோங்க. இந்த கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிக்கலன்னா உங்க சம்மதத்தை வாங்குற வரைக்கும், இந்த வீட்டுக்குள்ளேயே சாகுற வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்து நான் போராட்டம் பண்ணுவேன். உங்ககிட்ட இருந்து நான் சம்மதம் வாங்காம இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். ஜெயிக்கிறது நீங்களா இல்ல நானான்னு பாக்கலாம். அனிதா, என்ன பேசுற நீ? உண்ணாவிரத போராட்டம் அது இதுன்னு பெரியவங்களை எதிர்த்து பேசுறது ரொம்ப தப்புமா. இல்லக்கா, நான் பண்றது தப்பாவே இருக்கட்டும். ஆனா எனக்கு வேணும்ன்றது கிடைக்க நான் தானே போராடணும். சாகுற வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கதான் போறேன். இத பாரு, எதை பண்றதா இருந்தாலும் வீட்டுக்கு வெளியே போய் பண்ணு. வீட்டுக்குள்ள இந்த அசிக்க வெள்ள வேண்டாம். மன்னிச்சிருங்க அங்கிள். உங்க வீட்டை விட்டு வெளியில போய் போராட்டமோ தர்ணாவோ என்னால பண்ண முடியும். ஆனா இந்த வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நான் பாட்டுக்கு தெருவுல போய் உட்கார்ந்தா நம்ம வீட்டு விஷயம் வெளியில தெரிஞ்சிடும். ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாம் பாப்பாங்க. இந்த சமுதாயத்துல உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. பிரஸ்காரங்க வருவாங்க, என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அதனால உங்களுக்கு வீணா அவமானம் தான் ஏற்படும். அதுல எனக்கு விருப்பம் இல்ல அங்கிள். எக்காரணத்தை கொண்டும் இந்த வீட்டோட மானமும் மரியாதையும் போக கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து போராட்டம் பண்ணுவேன்னு சொல்றேன். எனக்கு தெரிஞ்சதை நான் பண்றேன் அங்கிள். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா முடிவு பண்ணிக்கோங்க. ஆனா உங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து சாகுற வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கதான் போறேன். அனிதா, அனிதா நில்லு. ஏய் அனிதா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் சொல்றது கேளு. மானத்தை வாங்காத, தயவு செஞ்சு இங்க போயிடு. என்னால எதுவும் கேட்க முடியாது நட்ராஜ். முடிஞ்சா நீங்களும் வந்து என் கூட உட்காருங்க. இல்லனா அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருங்க. நம்ம காதலுக்கு நான் மட்டும் தனியா போராடிக்கிறேன். ஏய், என்ன பேசுற அனிதா? அனிதா, சொல்றது கேளு. வேண்டாம். ஏய், ஏன் இப்படி மானத்தை வாங்குற? நீ பேசாம இரு, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏய், தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத அனிதா, ப்ளீஸ்.
பேசி தீர்த்துக்கலாம், எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். எழுந்து வா. மாமா, என்ன மாமா இதெல்லாம்? ஏதாவது முடிவு பண்ணுங்க மாமா, ப்ளீஸ். என்ன பண்ண சொல்ற? ஆ? என்ன பண்ண சொல்ற? இந்த பொண்ணு இப்படி எல்லாம் பண்றதுனால இந்த கல்யாணத்துக்கு என்ன சம்மதிக்க சொல்றியா? ஐயோ, நான் அப்படி சொல்லல. யார் என்ன சொன்னாலும் என் முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல. இவ இத்தனுண்டு பொண்ணு, இவளுக்கு இவ்வளவு முடிவாகுமா? எனக்கே சவால் விடுறாள் அவ. இந்த பாரு, என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. இப்படி எல்லாம் பண்றதுனால நீ ஒண்ணும் சாதிச்சிட முடியாது. இவ பண்ற பைத்தியக்காரத்தனத்துக்கும் இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மாமா, இருந்தாலும் இப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருக்காளே, என்ன பண்றது? இதுக்கு நாம ஏதாவது பண்ணிதானே ஆகணும். உட்காரட்டுமா? பைத்தியம் பிடிச்சு போய் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறா. நீங்க அவளை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. எவ்வளவு நேரம் உட்காருவாங்க? வெயில் காஞ்சிச்சுன்னா தானே எந்திரிச்சு ஓடிடுவா. நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க, வீட்டுக்குள்ள போங்க. என் பேச்சுக்கு இவ்வளவுதான் மரியாதையா? உங்களெல்லாம் உள்ள போக சொன்னேன். உட்காரு. எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்து இருப்பேன்? பாத்துறேன் நானு. நீங்க சம்மதம் சொல்ற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். அதையும் பார்ப்போம். பாப்போம். எங்க அப்பா செம தில்லான பொண்ணு இருக்குள்ள இருக்க சான்ஸே இல்லை. சந்தோஷமாடா? இப்ப சந்தோஷமா? நான் இன்னும் என்னெல்லாம் அவமானம் எனக்கு பாக்கி வச்சிருக்கிற? நடத்துறா, நடத்து. ஐயா, இது 48 நாள் சுடுகாட்டில் வச்சு மந்திரிச்சது. இதை மட்டும் அந்த வீட்டில் எங்கேயாச்சும் புதைச்சி வச்சிங்கன்னு வைங்க, அந்த குடும்பத்துக்கு நீங்கள் வேற எந்த கெடுதலும் பண்ண வேண்டாம். உலகத்தில் இருக்கிற எல்லா கெடுதலும் தானாக நடக்கும். வண்டியில் போனால் வண்டி ஆக்சிடென்ட் ஆகும், குடும்பத்தில் இருக்கிறவங்க நோய்வாய்ப்படுவாங்க, தொழிலில் நஷ்டம் வரும். அவ்வளோ ஏன் சில நேரங்களில் உயிர் பலிக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அம்புட்டு சக்தி வாய்ந்த சூன்ய பொம்மை இது. இந்தாங்க. கொடுங்கப்பா. வேதவல்லி, வா, நம்ம போய் அவகிட்ட பேசி பார்ப்போம். சொல்லுங்கக்கா. அனிதா, நீ பண்றது ரொம்ப தப்புமா. வீட்டு பெரியவங்களை எதிர்த்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நாங்க சொல்றத புரிஞ்சுக்கோ. முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு. என்னை மன்னிச்சிருங்கக்கா. வீட்டில் இருக்க பெரியவங்களை எதிர்த்துட்டு நான் இதை பண்ணோன்னு நினைக்கவே இல்லைக்கா. நட்ராஜ் மேல நான் எவ்வளவு அன்பும் பாசமும் வச்சிருக்கேன்னு அங்கிளுக்கு புரியணும். அதுக்காக தான் இப்படி பண்றேன். புரியுதுமா, ஆனா இருந்தாலும் சத்தியமா சொல்றேன்க்கா,
எங்க நான் நட்ராஜ இழந்துருவேணும்னு எனக்கு பயமா இருக்குக்கா. அந்த பயத்துலதான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன். மத்தபடி வீட்டு பெரியவங்களை எதிர்க்கணும், நோக்கடிக்கணுங்கிற எண்ணம் எல்லாம் எதுவுமே எனக்கு இல்லக்கா. என் காதல நீங்களாவது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கக்கா. அக்கா, நான் இப்படி கேக்குறேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க உங்க புருஷனை விட்டுட்டு போகணும்னு வேற யாராவது சொன்னா நீங்க 2 பேரும் விட்டுட்டு போயிடுவீங்களா? சரி, நம்ம வீட்டு பெரியவங்க சொல்றாங்க, அதனால விட்டுட்டு போகணும்னு நீங்க நினைப்பீங்களா? சொல்லுங்கக்கா. நீங்க 2 பேரும் தாலி கட்டிட்டு இந்த வீட்ல இருக்கீங்க. ஆனா நான் தாலி கட்டாம நட்ராஜா என் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். அது ஒண்ணுதான்க்கா நமக்குள்ள இருக்க வித்தியாசம். இது என் காதலுக்கான போராட்டம் மட்டும் இல்லக்கா, என் தாலிக்கான போராட்டமும் தான். என்ன தயவு செஞ்சு இங்க இருந்து எந்திரிச்சு போன்னு மட்டும் சொல்லாதீங்க அக்கா. அனிதா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. வீரியா அண்ணங்கிட்ட சாப்பாடு கொடுத்து விடுறேன், கொஞ்சம் சாப்பிட்டு வந்து அப்புறமா வந்து உட்காந்துக்கோ. அக்கா, இது உண்ணாவிரத போராட்டம்க்கா. இப்ப போய் நான் எப்படி சாப்பிட முடியும்? இது என்ன அரசியல்வாதிங்க இருக்கிற உண்ணாவிரதம் நினைச்சீங்களா? இல்லக்கா, இது அனிதாவோட உண்ணாவிரதம், காதலுக்கான உண்ணாவிரதம், என்னோட தாலிக்கான உண்ணாவிரதம், என்னோட வாழ்க்கைக்கான உண்ணாவிரதம். இதுல நான் சின்சியரா இல்லைன்னா என் வாழ்க்கை முழுக்க நான் கஷ்டப்படுவேன்க்கா. அது எனக்கு தெரியும். அதனால இப்ப படுற கஷ்டம் எனக்கு பெருசாவே தெரியலக்கா. எங்க 2 பேர் விஷயமா நீங்க 2 பேரும் மாமா கிட்ட பேசினா அது ஒண்ணே எனக்கு போதும்க்கா. என்னமோ நீ பண்றது எதுவுமே எனக்கு புரியல, என்ன சொல்றதுன்னு கூட தெரியல. பொறுமையா இருந்து பாப்போம். கல்பனா, வா. சமகத்துப்பா, தனி ஆளா இருந்து இந்த பொண்ணு போராட்டம்லாம் பண்ணுது. இழுகார பொண்ணுதான். எஸ், போராட்டம்லாம் பண்ணாம எந்த விஷயத்தையும் சாதிக்கவே முடியாது. வேதாஜி நம்மளாண்ட ரொம்ப ராங்கு காமிச்சுன்னு இருக்கிறாங்களே, நாம அவங்கள சமாதானப்படுத்தணும்னா நம்ம போராட்டம் பண்ண வேண்டியதுதான். செம ஐடியா. இதே ஐடியா நம்ம கேட்ச் பண்ணிப்போம். போராடுவோம் போராடுவோம், வேதாஜியை சமாதானப்படுத்துறதுக்கு போராடுவோம் போராடுவோம். ஹலோ, என்னது? தமிழ் தெரியாதா? இது சமாதானத்துக்கான போராட்டம். சாவும் வரைக்கும் உண்ணாவிரதம். யார் சாகுற வரைக்கும்? நான் சாவுற வரைக்கும்ங்க. ஓஹோ, ஆமா, எதுக்காக இந்த போராட்டம்? நானும் 1.5 மாசமா எத்தனையோ தடவை உங்களோட சாரி கேட்டு பார்த்துட்டேன். கண்டுக்க மாட்டீங்க, திட்டுறீங்க, முறைகிறீங்க, கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, பேச மாட்டேங்கிறீங்க. எனக்கு வேற வழி தெரியல, அதான் இந்த ஆயத்தை கையில் எடுத்துட்டேன். இது அற வழியான போராட்டம். சத்தியமா சொல்றேங்க, நீங்க பழைய மாதிரி அவங்கள பேசி சமாதானம் ஆற வரையும் பச்சை தண்ணியம் பல்லப்படாதே. சாவுற வரைக்கும் நான் உண்ணாவிரதம் இருக்க போறேங்க. முடிவு பண்ணிட்டேன். என்ன லுக்கு? புரிது புரிது புரிது. இவெல்லாம் என்ன போராட்டம், எந்த கைட்ட போறான் தானே பாக்குறீங்க? ஹலோ, பாருங்க, இந்த போராட்டத்துல நான் எப்படி உறுதியா இருந்து என் பாசத்தை நிரூபிக்க போறேன்னு பாக்கதான போறீங்க. பாருங்க, இங்க பாரு, முழு மூச்சா இதுல இறங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கோ. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன்.
இந்த நாகராஜ் ஃப்ரண்ட்ல வச்சிருக்க பேக்ல வைக்கவே மாட்டான். இந்த நாகராஜ் புறாட்டில் குஷ்டான் குஷ்டான் குஷ்டான். சரி ஓகே, விதி வலியதுன்னு சொல்லுவாங்க. நீ சாப்பிடாம இருந்ததா சாகணும்னு விதி இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? ஹலோ 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 எக்ஸ்கியூஸ் மீ. ஒன்று போயினா இருக்கிறாங்க. ஒரு வேளை நிஜமாலுமே சாப்பிடாம சாவ போறோமா? சொன்னதுக்கு அப்புறம் அடி வயிற்றுல லைட்டா ஒரு மாதிரி கபகபன் பசி வர மாதிரி இருக்கேன். ஐ எம் வெரி ஹங்கிரி. போராட்டத்துல உறுதியா இருக்கணும் நாகராஜா. போராடு. ஹலோ 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 ஹலோ, என்ன பண்ணுகிறீங்க? நான் ஒருத்த போராட்டத்தில் இருக்கும் போது யாருக்கிட்ட நீங்க இத்தனை ஐட்டம் கொண்டாந்தீங்க? எனக்கு வேணாம், எடுத்துட்டு போங்க. ஹலோ, இதெல்லாம் உனக்குன்னு யார் சொன்னா? இதெல்லாம் எனக்கு. என்ன பாக்குற? எப்பவுமே டைனிங் டேபிள்ல தான் உட்கார்ந்து சாப்பிடுவேன். ஆனா என்னன்னு தெரியல, இப்போ உன் முன்னாடி உட்கார்ந்து நீ உண்ணாவிரதம் இருக்கிறத பாத்துக்கிட்டே சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அதான் இங்கே எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். என்னெல்லாம் இருக்குன்னு பாக்குறியா? இது பிரியாணி, சிக்கன் 65, வஞ்சர மீன் வறுவல், சிக்கன் லெக் பீஸ் கபாப், மட்டன் சாப்ஸ், அப்புறம் முட்டை. அவ்வளவுதான். உண்ணாவிரதம் இருக்கிறப்ப இப்படி உசுப்பி பார்க்கறானே. பருகிறது, தாவுறது, நீந்துறது, ஓடுறது, போடுறது எல்லாமே விதத்தை செத்து கிடக்குது. தனியா அமுக்கிறாளே. ராஜகிரன் மாதிரியே சாப்பிட்றான். ராசாவின் மனசுல பட்ட 100 வாட்டி பார்த்துருப்பாங்க. நீரேன் ஏமா அது எலும்பு விட்டுருமா? போராடுவோம். சாவது வரையும் உண்ணாவிரதம். போராடுவோம். நாங்களாம் வந்து போராட்டம்னு வந்துச்சு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், எச்சி கூட முழுங்க மாட்டோம். அப்படியா? பார்க்கலாம். ஐயோ, ஏப்படாம முக்கறாளே. வச்சு சாப்பிடுறல. சாப்பிடு. உனக்கு வயிற்று வலி வாங்கி பேதிதான். சூப்பர் பா. ஏப்பத்தை டிடிஎஸ் எஃபெக்ட்ல விடுறா. நீ விடுமா? சரி, நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹலோ, நான் அந்த பக்கம் போனதும் இந்த மீதியெல்லாம் எடுத்து சாப்பிட கூடாதுன்னு. நீ எங்கத்த மீதி வச்ச? பஞ்சத்துல அடிப்பட்ட மாதிரி தின்னுட்டு டைலாக். உன்னெல்லாம் நம்ப முடியாது. நானே எடுத்துட்டு போயிடுறேன். இருந்த ஒரு பீஸையும் எடுத்துட்டு போயிட்டா. ஐயோ, வர இவங்க பண்றதுலாம் ரொம்ப ஓவரா இருக்குது. ஐயோ, வைத்த கில்லுதே. நம்மளுக்கு அமௌண்ட் முக்கியம் கிடையாது, ஆல் மாறாட்டம் தான் முக்கியம். ஒரே ஐடியா, ஒழிச்சு வச்சுக்கிட்ட பிரெட் பட்டர் ஜெம்ம அவங்க வட்டுக்குள்ள சாப்பிட வேண்டியதுதான்.
போராடுவோம் போராடுவோம். ஆமா, இந்த பன் பட்டர் ஜாம் இருக்குல்ல, அதோட விலை என்ன? 10 ரூபாயா? 5 ரூபா. அதெல்லாம் நீங்க ஏன் என்னென்ன கேட்டுக்கிறீங்க? எனக்கு எப்படி தெரியும்? தின்னவனுக்கு தானே அதோட விலை என்னன்னு தெரியும். பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டா என்னங்க சொல்றீங்க? நான் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நானும் பாருங்க இருக்கேன். நீங்க அப்பதான் என் மேல அபாண்டமா பழி போட்டுனே இருக்கீங்க. ஏச்சி, பேசுறது முதல்ல நிறுத்து. உன் வாய் ஓரத்துல என்ன ஒட்டி இருக்குன்னு பாரு. என்ன ஒட்டிட்டு இருக்குது? ஐயோ பாவம், எதுவுமே தெரியலல. ஒரு நிமிஷம். கிருஷ்ணனுக்கு ஒட்டின இந்த மாதிரியே ஒட்டின்னு இருக்குது. இவ்வளவு பண்ணி கட்சியில மண்டல இருக்க கொண்டையே மறந்துட்டோமே. அடி சொன்னா. என்ன வெண்ணெய். இல்ல, how is it coming in the mouth of minds? அதத்தான் நானும் கேக்குறேன். உன்ன விருதம்னு சொல்லிட்டு ஃப்ராட் தானே பண்ணிட்டு இருக்கியா? உன்னை